வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். 2 பேதுரு 1:10 உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் அறியும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை தெரிந்து கொண்டால் நீங்கள் இடறி விழுவதில்லைன்னு ஒரு வசனம் நாம் எல்லாரும் படிச்சிருக்கோம். இந்த உலகத்தில் கடவுள் எல்லாரையும் ஒரு நோக்கத்தோடு அழைக்கிறார் இல்லையா? டாக்டரா, இன்ஜினியரா, டீச்சரா, மேனேஜரா, கிளார்க்கா ஒரு நோக்கத்தோடு அழைக்கிறார். அழைத்து கொண்டவர்களில் சிலரை தெரிந்து கொள்ளுகிறார். அப்போது நாம் எதை தெரிஞ்சுக்கணுமா? என்னுடைய அழைப்பையும் என்னுடைய தெரிந்து கொள்ளுதலையும். கடவுள் இதுக்கு தான் என்னை அழைச்சிருக்கார். இப்போ 100 டாக்டர் இருந்தாலும் ஒரு டாக்டர்கிட்ட நிறைய கூட்டம் வருதில்லை. அந்த ஒரு டாக்டர் ஃபேமஸ் ஆகிறார்ல, அவர் அதில் எக்ஸ்பர்ட்னு சொல்கிறாங்கல்ல, அவர் தான் அதில் கிங்குன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது அநேகரை அழைத்திருக்கிறார், சில பேர் அதிலேருந்து தெரிந்து கொள்ளுகிறார். அவர்கள் அப்படி தெரிந்து கொள்ளுகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வருகிற சிரமங்களை குறித்து கவலைப்படக்கூடாது. தெரிந்து கொண்டு விட்டால் அதற்கான ஐயோ இதை செய்கிறதுக்கு என்கிட்ட பணம் இல்லையே, ஆட்களுடைய ஒத்துழைப்பு இல்லையே, என்னுடைய அதிகாரிகளுடைய துணை இல்லையே அப்படின்னு எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. அழைத்தவர், தெரிந்து கொண்டவர் அதற்கான எல்லா சூழலையும் உருவாக்குறார். என் வாழ்க்கையில் அதை நான் பல முறை அனுப்பிச்சிருக்கேன். ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒருத்தரை சந்திக்கிறோம், ஏன் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் மூலமாக ஏதோ ஒன்று நடக்கும். கடவுள் இதை நடத்துவதற்குத்தான் இத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்னால் அவரை சந்திக்க வச்சாரான்லாம் நான் கனெக்ட் பண்ணி யோசித்து கடவுளை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்கும் போது எனக்கு முன்னாலே தலைமை ஆசிரியராக இருந்தவர்கள் என்கிட்ட பொறுப்பை கொடுக்கும்போது சொன்ன ஒரு வாசகம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. சார், நீங்கள் கவலைப்படாதீங்க, கடவுளை அழைச்சிட்டார்னா அவர் வழி நடத்துவார். ஆக இந்த சின்ன சின்ன வெளிச்சத்தின் மூலம் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் அறிந்து கொள்ளுங்கள். கடவுள் என்னை அழைச்சிருக்கார், எதுக்காக என்னை செலக்ட் பண்ணியிருக்கார். கால் வேறு, செலக்ட் வேறு. எல்லாரும் டீச்சராக வராங்க, ஒரு சில டீச்சர் தான் ஷைன் பண்ணுறாங்க. அவள் கடவுள் தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ என்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் எவன் சரியாக அறிந்து கொள்கிறாரோ, அதான் அந்த வசனம் சொல்லுது, ஜாக்கிரதையாக இருக்கணுமா. அதை தெரிஞ்சுக்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டினா எந்த சப்போர்ட்டையும் நீ கவலைப்பட மாட்டேன். அதற்கான ஆற்றலையும் அதற்கான வாய்ப்புகளையும் கடவுள் உனக்குள்ளே கொடுத்து கொண்டே இருப்பார். எனவே மீண்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன், உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் அறிந்து கொள்ளும்படி ஜாக்கிரதையாக இருங்கள் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.